ஹாய் ஆல் வெல்கம் டு காவ்யா மித்ரா vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிட்டில் இந்தியா தான் பார்க்க போகிறோம். ஸோ லிட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு லிட்டில் இந்தியா தான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்தியா அப்படியே நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் எப்படி இருக்குமோ கடைங்களாம் அதே மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக தமிழ்லே எழுதியிருப்பாங்க. நம்ம ஊர் காய்கறிகள், அப்புறம் நம்மளுக்கு இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்குதோ அது எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நாங்கள் லிட்டில் இந்தியா பக்கத்தில் ஐபிஎஸ் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேசஸில் வந்து லிட்டில் இந்தியா கூட. அதேமாதிரி அங்கே போனீங்கன்னா இந்த காந்தி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான். நைட்டு டின்னர் நாங்கள் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் அங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மல் காஸ்ட். அதனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து லிட்டில் இந்தியாவில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு மூவி செட்டப் போட்ட மாதிரி இருக்கும் அந்த லிட்டில் இந்தியாவே. இங்கே பாருங்கள், அங்கே இருக்க க்ராசரி ஷாப் எல்லாமே நம்ம ஊர் கடைங்க மாதிரி இருக்கும். ஈவன் சாரீஸு, மற்ற எல்லா ஹேண்ட்பேக் எல்லாமே நம்ம ஊருக்கு கிடைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி லிட்டில் இந்தியாவில் மட்டும்தான் இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து நகை கடைங்க நிறைய இருக்குங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கடையை தேடி கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணி தான் வாங்கணும். எல்லா கடையிலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எங்கே செட் ஆகுதோ அங்கே கண்டிப்பாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் நகைக்கடை. அதே மாதிரி இங்கே சிங்கப்பூரில் ஒரு ரூல்ஸ் என்னென்னா ரோட் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டா தான் கார்லாம் நின்றக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ணுவோங்க. அந்த ரூல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் லிட்டில் இந்தியா vlog. நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக லிட்டில் இந்தியா பக்கத்தில் நீங்கள் வந்து எதனா ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்பப்போ போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு vlogல வந்து சிங்கப்பூர் ஷாப்பிங் சொல்லிட்டு நான் அந்த vlog போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.